அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நீங்கள் கேட்கும் வரம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. 26/1/2026 தை 12 திங்கட்கிழமை மாலை 7 மணிக்குள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வீட்டில் ஏதேனும் ஓர் இடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்காயை நமக என்று 27 முறை பக்தியோடு சொல்லுங்கள். தை மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி நாள் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் 27 முறை சொல்லுகின்றாரோ நிச்சயம் அவருக்கு கேட்கும் வரம் கிடைக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் அன்பு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நன்னாள். அந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 12 மணி நேரம் ஈசனின் பரிபூர்ணமான சக்தி பூமியின் மீது அதீதமாக விழும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த நேரத்தில் எப்படி சிவ பூஜை பண்ணணும், எப்படி வரத்தை கேட்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், இந்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும், இரவில் பூஜை செய்ய முடியாதவங்க பகலில் எந்த நேரத்தில் பூஜை செஞ்சால் அந்த வரம் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன். பதிவு நடந்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது சிவாய நம அல்லது இறைவணக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன். வாருங்கள், வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காணலாம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.